மக்களே, தமிழ் ட்ரேடிங் ஜீரோ டு ஹீரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கான காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்கிரீனர் வெப்சைட்டை வச்சு நம்ம சிறந்த பங்குகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தான். உங்களுக்கான கோர் வாட்ச் லிஸ்ட்டை நீங்க எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஸ்க்ரீன்ஸுங்கிற காலம் கிளிக் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி லாகின் ஐடி இருந்ததுன்னா நீங்க அதில் லாகின் பண்ணிக்கலாம். புதுசாக வரீங்கன்னா நீங்கள் புதுசாக லாகின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 2 பேராமீட்டர்ஸ் வச்சுருக்கனால இங்கே கிரியேட் நியூ ஸ்க்ரீன்னு கேட்குது. இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. குவரின்னு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பேராமீட்டர்ஸை வந்து கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கொடுக்குறேன். எனக்கு வந்து 5000 crores மேலே இருக்க ஸ்டாக்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். அதனால் 5000 கொடுக்குறேன். அடுத்த பேராமீட்டர் ஆட் பண்ண போகிறதுனால அண்டுன்னு கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்க போகிறேன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அடுத்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கொடுக்குறேன். எனக்கு அதில் 15க்கு மேலே இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன். இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு டோட்டலாக 399 வந்து ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ண உங்களுக்கு வந்து ஸ்டாக் லிஸ்ட் வந்து கம்மியாக கிடச்சிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 10 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். என்னென்ன கொடுத்துருக்கேன்னா, பெக் ரேஷியோ 4க்கு கீழே இருக்க மாதிரி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 15க்கு மேலே, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15க்கு மேலே, டெப்ட் டு ஈக்விட்டி லெஸ் தென் 1, ப்ரைஸ் டு புக் வேல்யூ லெஸ் தென் 10 கொடுத்துருக்கேன். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 3 இயர்ஸ்க்கு கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 10%க்கு மேலே, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 5000க்கு மேலே, சேல்ஸ் க்ரோத் 3 இயர்ஸ்க்கு கேட்டிருக்கேன். அடுத்ததா பிஇ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பிஇக்கு ஈக்குவல் இல்லைன்னா வந்து லெஸ் தேன் இண்டஸ்ட்ரியல் பிஇ கொடுத்துருக்கேன். ஸோ இது மூலமாக எனக்கு கிடைச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 97 ஸ்டாக்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இதுலேயும் நீங்கள் செக்டார் ஸ்பெசிஃபிகேஷன் வேணும்னா இண்டஸ்ட்ரின்ற காலமில் போய் உங்களுக்கு ஐடி வேணும்னா ஐடி, ஃபார்மா வேணும்னா ஃபார்மா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், எனக்கு கிடச்சிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் எல்ஐசி, கோல் இண்டியா, இன்ஃபோசிஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், மகாநகர் கேஸ், ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ், பிபிசிஎல், விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், ஈச்சர் மோட்டார்ஸ், என்எம்டிசி, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், இந்திரபிரஸ்தா கிராஸ், ஐடிடி சிமெண்டேஷன், பேன்கோ, டாக்டர் ரெட்டி லேப், பெட்ரோநெட், இந்த மாதிரி நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. EAH ஹோட்டல்ஸ், கோவை மெடிக்கல், ஐசிஐசிஐ, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், சிஎன்ட், ஜிண்டால்சா, இது மாதிரி நல்ல குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது கிடச்சிரும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்டாக் சூஸ் பண்ணுறதுக்கு, லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து சில பேராமீட்டர்ஸோட வந்து வச்சு கொடுத்துருப்பாங்க. அது எப்படி இருக்கும்னா, ஓகே, இங்கே பார்த்தீங்களா, எஃப்ஐஐ பையிங் அப்படியெல்லாம் இருக்கும். டெப்ட் ரிடக்ஷன், கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். பாப்புலர் ஃபார்முலாஸ்னு சொல்லி ஒரு 3 காலம் இருக்குது. அதில் வந்து காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ, அதை கிளிக் பண்ணிங்கன்னா 109 ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதில் இருக்க ஸ்டாக்ஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக ப்ரைஸ் ஆர் வால்யூம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸ் ஓவர், பியரிஷ் கிராஸ் ஓவர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுதான் 50-day மூவிங் ஆவரேஜ் வந்து அபவ் 200-day மூவிங் ஆவரேஜ் இருக்கிறது. அந்த மாதிரி 50-day மூவிங் ஆவரேஜ் வந்து 200-day மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போயிட்டு இருக்க ஸ்டாக்ஸு, இதெல்லாமும் நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும். நன்றி மக்களே. இந்த காணொளி உங்களுக்கு அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளலாம்.